என்னன்னா ஈரானை இஸ்ரேல் விடாது, இஸ்ரேல் 2-1 பார்க்கும். எப்படி பார்க்கும்ன்றதை பார்ப்போமா? இன்றைக்கு நெட்டிசன்களால் அசிங்கப்படுத்தப்படக்கூடிய, அதாவது நெத்தன்யாகுவினுடைய ஒரு சீன் இருக்குது. அந்த ரதுவான் படைப்பிரிவினுடைய காட்சியை தான் நீங்க இதுல பார்க்குறீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த அதாவது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, ஹிஸ்புல்லாக்கள் அல்லது பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்கள்னு முடிய இவங்க எப்படி காட்ட வர்றேன்னா அந்த பழைய ஸ்டைலில் ஏதோ ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இப்படி தான் இவங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெல் ட்ரெயின் குரூப்பாக, ஆம் குரூப்பாக இவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக பெகா பள்ளத்தாக்குக்குள்ள இஸ்ரேல் வரணும் என்கிறதான் ஹிஸ்புல்லாவுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா வான்வழி தாக்குதல் நடத்தும் போது அவன் பொதுமக்களுக்கு அடிச்சுட்டு போயிடுறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 362வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும், காசாவுக்கான சுதந்திர மீட்சிக்காக களத்திற்கு வந்த லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் மேலாக ஈரான் நேற்று பயங்கரமான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. அது தொடர்பாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இந்த வீடியோவிலும் நாம் பார்க்க இருக்கிற. அதே நேரம் இன்றைக்கும் நிறைய மகிழ்ச்சியான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அவற்றை தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் கட்டம் என்னென்று சொன்னா, இந்த யுத்தத்தில் யார் வெல்கிறார் யார் தோற்கிறார் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் புரிதலுக்காக ஒரு விவரத்தை புரிந்து கொள்ளுங்க. யார் வெல்கிறார்கள் யார் தோற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஈஸியான வழி என்னன்னா, யாருக்கு யார் பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 362 நாட்களாக ஆகியும் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தின் நார்த் காசாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அல்லது சவுத் காசாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பை கூட இஸ்ரேலால் விடுக்க முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் முடியவில்லை. எனவே இந்த நிமிடம் வரைக்கும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது யார் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருப்பது ஈரானுடைய அரசாங்கம். அதற்கு அடுத்ததாக லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் பாரிய ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். மூன்றாம் கட்டமாக யமனில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஹூதிகள் இருப்பதோடு 4ஆம் 5ஆம் கட்டமாக சிரியாவினுடைய குழுக்களும் ஈராக்கில் இருந்து செயல்படக்கூடிய குழுக்களும் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த ராஜதந்திர ரீதியில் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளுடைய பங்களிப்புகள் இருக்கிறது. ஆனால் வெளிப்படையான நேரடியாக ஆயுதத்தை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு எந்த பங்களிப்புகளும் அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதும் யதார்த்த கள நிலவரம். இதே நேரத்தில் இந்த யுத்தத்தில் அடுத்த பக்கமாக நின்று யுத்தத்தை நடத்தக்கூடிய நாடு எதுன்னு சொன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அதாவது இஸ்ரேல். இஸ்ரேல் என்கிறது பாலஸ்தீனத்தை அபகரித்து உருவாக்கப்பட்ட ஒரு பூமி என்பதால் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இஸ்ரேல் மிகப்பெரியதொரு இன அழிப்பை, ஒரு மெசக்கரை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த இன அழிப்புக்கு யார் துணை இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, முதன்மையாக அமெரிக்க வல்லரசு துணையாக இருக்கிறது. அதையொட்டி அமெரிக்காவோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ, பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், பிரிட்டிஷாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய பணபலமும் ஆயுத பலமும் கொண்ட பாரிய நாடுகள் அத்தனையுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். ஆதரவாகனா ரஷ்யாவும் சீனாவும் மாதிரி அவங்க இருக்கல. மிகப்பெரிய ஆதரவை என்னன்னு சொன்னா, தேவையான அளவுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவையான அளவுக்கு டாலர்களை, பணத்தை கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். பங்கர் பஸ்டர் பாம்ல இருந்து
அணு ஆயுதம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுத பலம் கொண்ட நாடுகள்ல எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று டிக்ளேர் பண்ணாத லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலாக இருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு தேவையான அத்தனையுமே அள்ளி கொடுக்கக்கூடியது மேற்கு நாடுகளாக இருக்கிறது. ஆனால் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொண்டு பாலஸ்தீன பூமியை மீட்டெடுப்பதற்காக அரபு பலம் வாய்ந்த அரபு நாடுகள் கூட ஒத்துழைக்க மறுத்து கொண்டு பயந்து கொண்டு ஒதுங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக வந்த லெபனானுடைய குழுக்களும் யமனுடைய குழுக்களும் கூட வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலால் இதுவரைக்கும் தோல்வியைத்தான் சந்திக்க முடிகிறதே தவிர தலைவர்களை கொல்ல முடிகிறதே தவிர யுத்தத்தை வென்றதாக அறிவிக்க முடியாமல் இருக்கிறது. ஆக சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், மீடியாவை வைத்து தங்களுடைய வெற்றி போன்று சிலரை காட்ட நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் ஜெயிக்கவில்லை. அவர்களுக்கு கூஜா தூக்குகிற, அவர்களுடைய காலை நக்கி பிழைக்கிற, இஸ்ரேலுக்காக சப்போர்ட்டிவாக நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கள நிலவரம் அவர்களுக்கு புரியாமலும் இல்லை. எனவே தோல்வி பயம் முகத்தில் தெரியும் போது கண்டதையும் பேசத்தோணும் என்கிற விதமாக அவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தான் தற்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அடுத்து வருகிற சில நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது, ஈரான் உள்ளே நுழைந்திருக்கிற காரணத்தினால் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஈரானுடைய இஸ்ரேலை பாதுகாக்கிற விவகாரத்தில் நாங்கள் முன்னிற்போம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது, பிரித்தானியா அறிவித்திருக்கிறது, பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது, ஜெர்மன் அறிவித்திருக்கிறது. இப்படி பல நாடுகளும் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு நிற்போம் அப்படி என்று சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய தாக்குதலை கண்டித்தும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, ஈரான் தாக்குவான் தாக்குவான் தாக்குவான்னு அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஈரான் இந்த அளவுக்கு தாக்குவான்னு சொல்லி யாருமே நினைக்கலங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்டாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்படி நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவார்கள், இவ்வளவு ஒரு அழிவை உண்டாக்குவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒரு அறிக்கை எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தாலும் எங்களுடைய ராணுவ தளவாடங்களுக்கோ ராணுவத்தினுடைய மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, நாங்கள் கேவலமாக மல்லாக்க பூமியில் விழுந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கு மேலே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக முகத்தை மூடிக்கிட்டு நிற்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்களா, மீசையில் மண்ணை ஒட்டலை பார்த்தீங்களா என்று சொல்வதை போன்று இருக்கிறது. உலகத்துக்கே தெரியும், F-35 விமானங்கள்ல 20க்கு மேல காலி அடிச்சு தூக்கி தோம்சம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவனுடைய மொசாது ஹெட் ஆபீஸுக்கு பக்கத்திலேயே அடிச்சு நொறுக்கி இருக்கிறான். அது கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய கருத்து பிரகாரமே 180 மிசைல் அட்டாக் ஆகி இருக்கிறது. யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய பாலிஸ்டிக் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாலிஸ்டிக் அடிச்சது மட்டும் இல்லைங்க, இந்த தாக்குதலுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சை என்ன தெரியுமா, ஈரானுடைய ஏவுகணைகள் என்ன வகையான பாலிஸ்டிக்காக இருக்கிறது, அது ஹைப்பர்சோனிக்கா சூப்பர்சோனிக்கா எந்த வகை என்பதை இன்னும் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் எதையுமே சொல்லலை. இது ஹைப்பர்சோனிக்னு அவங்க சொல்லவும் இல்லை, சூப்பர்சோனிக்னு அவங்க சொல்லவும் இல்லை. இது ஹைப்பர்சோனிக்கா சூப்பர்சோனிக்கா என்று சொல்லி அதுல ஒரு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே ஏன் அதை ஹைப்பர்சோனிக்கா சூப்பர்சோனிக்கா என்று சொல்லி அவங்க சங்கடப்படுறாங்கன்னு சொன்னா, ஹைப்பர்சோனிக் வகையாக இருந்திருந்தால் இதை விட வேகமாக வந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் சூப்பர்சோனிக்காக இருந்திருந்தால் இதை விடவும் உச்சகட்ட தாக்குதலாகவும் இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஈரான் ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, எங்க கிட்ட இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இதை விட நிறைய ஐட்டம் இருக்கிறது. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக இன்னைக்கே போட்டுக்கிறோம், அதில் நீங்கள் பார்க்க முடியும். தனியாக ஃப்ரெஷ்ஷாக எங்கள்கிட்ட நிறைய ஐட்டம் இருக்குது. நீங்கள் ரெடின்னு சொன்னால் ஒவ்வொரு ஐட்டத்திலையும் உங்களோட டேஸ்ட் பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி அறிவித்து இருக்கிறார். ஏன்னா இந்த சில நாட்களாக ஈரானுடைய தளபதிகள் IRGC ஆட்களையே கொள்றானே இஸ்ரேல், அதே நேரம் ஈரானுக்குள்ள புகுந்து இஸ்மாயில் அனியாவை கொண்டுட்டு வந்துட்டாங்களே, ஹசன் நசூர்
ரசூலுல்லாவை அட்டாக் பண்ணிட்டாங்களே என்கிற விதமான ஒரு பலவீனமான மாதிரி ஒரு நிலை இருந்ததில்லை. அது ஏன்னு கேட்டால் அந்த தலைவர்கள் கொல்லப்படும் போது அப்படி வரும். எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தலைவர்களை அழிப்பதால் ஒரு சமூகத்தின் சுதந்திர போராட்டத்தை இல்லாமலாக்க முடியாது. இப்ப ஹசன் நசூருல்லாவை அழிச்சாங்க, இன்னைக்கு நிலைமை என்னங்கிறத பின்னாடி பாருங்க, வீடியோவில் நீங்க பார்க்க முடியும். பொணங்களை அள்ளிக்கிட்டு போறாங்க. அது அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கிறது. எனவே இந்த அட்டாக்ல ஈரானுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு பலம் வாய்ந்த வெற்றியாக இருப்பது மட்டுமல்லாமல் தசாப்த கால இஸ்ரேல் ஈரான் முருகல்ல இப்படி ஒரு அட்டாக் நடக்கவே இல்லை என்பதை தாண்டி இஸ்ரேல் மேல எந்த அரபு நாடும் இப்படி ஒரு அட்டாக்கை பண்ணவில்லை என்பது இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரம். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல் அவிவுக்குள்ளேயே மழை பெய்கிற மாதிரி அடிச்சு தூக்கினான் பாருங்களேன். அந்த இடத்துல நிற்கிறான் ஈரான். அதை என்னன்னா இதை கொஞ்சம் பேருக்கு தாங்க முடியலை. என்னன்னா ஈரானை இஸ்ரேல் விடாது, இஸ்ரேல் ரெண்டில் ஒன்று பார்க்கும். எப்படி பார்க்கும்ன்றதை பார்ப்போமா? இன்றைக்கு நெட்டிசன்களால் அசிங்கப்படுத்தப்படக்கூடிய, அதாவது நெத்தன்யாகுவினுடைய ஒரு சீன் இருக்குது. அதாவது இந்த தாக்குதல், ஈரானுடைய தாக்குதல் நடந்த நேரத்தில் தலைவர் எங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. நெத்தன்யாகு எங்கே இருந்தாருன்னா இப்போ போட்டோஸ் கூட வெளியாகி இருக்குது. என்னன்னா அவர் எங்கே இருந்தாருன்னா பங்கருக்குள்ள இருந்தாரு. ஓடி போய் என்ன செஞ்சிட்டாருன்னா பங்கருக்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி அவர் போய் ஒளிச்சுக்கிட்டாரு. சரி, ஓடி போய் ஒளிக்கிறது ஒளிக்கிற, நீ இஸ்ரேலுக்குள்ள, நீ இஸ்ரேல் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறியோ அதுக்குள்ள ஒளிச்சா கூட ஒரு கணக்கு. எங்க வந்து ஒளிச்சா தெரியுமா? மேற்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதுங்கு குழிக்குள்ள தான் வந்து ஒளிச்சிருந்திருக்கிறான். அப்ப கூட மேற்கு ஜெருசலம் ஈரான் அடிக்கிறான், டெல் அவிவுக்கு தான் அடிப்பான், முழுக்க இஸ்ரேலுக்குள்ள தான் அடிப்பான். மேற்கு ஜெருசலத்துக்கு அடிக்க வாய்ப்பில்லை. எனவே அங்க போய் ஒளிச்சுக்கிறோம். வெக்கம், மானம், சூடு, சொரணை என்பது மருந்துக்கு கூட இல்லாத ஜென்மங்களால தான் இப்படி நடக்க முடியும். ஆனா என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய தலைவர்களையோ மற்றவர்களையோ இப்படி பயந்து ஓடுகிற நிலையை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, அப்படி அவங்க அவர்களோடு சோல்ஜர்ஸாக நின்று நெஞ்சை நிமிர்ந்து சண்டை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டால், இந்த தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு உடனடியாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஈரான் மிகப்பெரிய வரலாற்று தவறை செய்து விட்டது, இதற்கு அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்றார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அது விலை கொடுக்கிறது கொடுக்காம இருக்கலாம் ரெண்டாவது பார்ப்போம். அதை சொல்லும் போது தலைவன் கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும்ல. இன்றைக்கு முழுக்க நெட்டிசன்களால் கலாய்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்குது. இங்க பாருங்க, அதை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜூம் பண்ணிய கேமரா என்ன காட்டுதுன்னு சொன்னா, ஈரானுக்கு எதிரான அறிக்கையை வாசிக்கிறார். வாசிக்கும் போது தலைவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரொம்ப கையெல்லாம் நடுங்கி போய், நீ அறிக்கை வாசிக்கிற, நீ ஒரு நாட்டு பிரதமர், அதுவும் எவனுக்கும் அடங்காத ஒரு நாட்டின் பிரதமர், கெத்தா வந்து ரெண்டு ஒன்று பாப்போம்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன இப்பவே இந்த ஆட்டம் ஆடுது? இதை நெட்டிசன்கள் போட்டு கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், அந்த வீடியோவினுடைய ஃபுல் ஃபுட்டேஜை பார்க்கலாம். அந்த ஆடுகிற காட்சிகளை போட்டு தான் நிறைய பேர் இதை வந்து இவரை கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய லட்சணம் அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் அவர் தொடர்ந்து என்ன பேசுறாருன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா, லெபனான், ஈரான், ஈராக், சிரியா, யமன், இந்த மத்திய கிழக்கு எந்த இடம் வேணும்னு சொல்லி சொன்னாலும் இஸ்ரேல் தன்னுடைய எதிரிகளை தாக்கும். இதைத்தான் அந்த ஈரான் அடிக்கிறதுக்கு முதல் நாள் வீடியோல என்ன சொல்வாருன்னா, இஸ்ரேலுடைய கை ஈரான் வரைக்கும் நீளும் என்றாரு. இன்னைக்கு ஈரானுடைய மிலிட்டரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட கையை கொஞ்சம் நீட்டுங்க, நாங்க வந்து கொஞ்சம் உங்களை கையை கொஞ்சம் குலுக்கிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாங்க நினைச்ச இடத்துக்கு தாக்குவோம், நினைச்ச இடத்துக்கு நீ தாக்குவ, திருப்பி அவன் தாக்க நினைச்சானா என்ன நடக்கும்ங்கிறது தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப அடிக்க மாட்டான், பயந்து போய் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னா, இந்த யுத்தத்தில் ஈரான் தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இது நெருப்பின் மேல் நடக்கிற ஒரு ஸ்டைலுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரான் ஏதோ நம்ம இதை செஞ்சிடலாம் என்று சொல்லி அவங்க களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் கண்டிப்பாக எந்த அரபு நாட்டை நம்பி இந்த நிலைக்கு வரவில்லை. சவுதி நம்மளோட வரும், நம்மளோட குவைத் வரும், நம்மளோட பஹ்ரைன் வரும், வேற ஏதாவது ஒரு நாடு நமக்கு ஒத்துழைப்பா வரும் என்ற நம்பிக்கை எல்லாம் அவங்க வரல. ஈவன் டர்க்கியை கூட அவங்க நம்பல, எகிப்தை நம்பல, அவங்க எந்த ஒரு நாட்டையுமே நம்பல. அவர்கள் அவர்களை நம்பி இருக்கிறார்கள், ரஷ்யாவை நம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய யமன் உள்ளிட்ட குழுக்களை நம்பி இருக்கிறார்கள். நம்பித்தான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டா, அமெரிக்காவுக்கு நீங்க இதுல தலையிட வராதிய, வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பும் இல்லைன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வந்தா உங்களுக்கு அடிப்போம் அர்த்தம். ரெண்டுல ஒன்று பாப்பம்ங்கிற நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நாங்க இந்த எல்லா நாடுகளையும் தாக்குகிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார்.
இருக்கிறார். அதே மாதிரி அவருடைய பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க பேசியிருக்கிற வீர வசனங்கள் என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் டேனியல் ஹகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடுமையான ஆபத்தான ஒரு தாக்குதலை எங்க மேல நிகழ்த்தி இருக்கிறாங்க, இதுக்கு பதிலடி கொடுப்போம். பதிலடி கொடுப்போம்ங்கிறது ரெண்டாவது வச்சுக்கிறீங்க, கடுமையான ஆபத்தான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டதற்கு டேனியல் ஹகாரிக்கு ஒரு நன்றி. நீ ஒத்துக்கொண்டல்ல, அதை புரிஞ்சுக்கிறேன்னு. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் தேர்ந்தெடுக்கிற இடத்தில் பலத்த பதிலடியை கொடுக்கும். எப்படி ஒருத்தருக்கும் தெரியாம இந்த இஸ்மாயில் ஹனியாவை போய் பின்வாசலால கொன்னீங்களே, அது மாதிரி இந்த ஹசன் நசூருல்லாவை கொன்ன மாதிரி இந்த மாதிரி வேலையை செய்வாங்களே தவிர ஒண்டி கொண்டி வாங்கடான்ட்டான் இப்ப அவன். அதே மாதிரி போயிட வேண்டியதானே, போய் ரெண்டுல ஒன்று பார்த்துட வேண்டியது. அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் ஒரு ஆண்டுகளாக பாடம் படிக்கவில்லை. ஏன் இந்த காசாவில் இவ்வளவு பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கான்ல, அதுல இருந்து பாடம் படிக்கல. நீ பொதுமக்களை கொண்ட, நீ ராணுவத்தோட மோதி இருந்தாவது ஆமா நம்ம சோல்ஜர்ஸ் அங்கே பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அழிந்திருக்கிறார்கள், எனவே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஈரான் நினைப்பான். அவங்கள உனக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியல, அவனை தலைமுடியை கூட புடுங்க முடியாம இருக்குது, பாடம் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற, பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்களுடைய வெளிவிவகார அமைச்சர் கேட்ஸ் சொல்லுகிற நேரத்தில் ரெட் கோட்டை வந்து ஈரான் தாண்டிடுச்சு, இஸ்ரேல் அமைதியாக இருக்காது அப்படிங்கிறாரு. ரெட் லைனை தாண்டிட்டாங்கன்னு, ரெட் லைனை இஸ்ரேல் தாண்டி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவன் எல்லாத்தையும் தெளிவாக ஈரான் என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க சேஃப் கார்டு பண்றதுக்காக, எங்க சேஃப்டிக்காக நீங்க எங்களுக்கு அடிச்சீங்க, ரிப்பீட் அடிச்சிருக்கிறோம், மீறி அடிக்க வந்தீங்க என்ன, அதாவது அவருடைய வார்த்தை, ஈரானுடைய ராணுவ தளபதியினுடைய வார்த்தை என்னன்னு கேட்டா, உங்க இதயத்தை தொட்டு இருக்கிறோம், இப்ப இதயத்தை உடைக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல, உள்ள வரைக்கும் புகுந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்ன புரிஞ்சுக்கிறேங்க, ஈரானை பொறுத்தவரையில் இந்த முன்பின் யோசிக்கிற குரூப் கிடையாது, அடிக்கணும்னு இறங்கினா அடிப்பாங்க, அப்படியான ஒரு குரூப் தான். அதனால அதை யோசிச்சு தான் அவங்க செயல்படுவாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக லெபனானில் நடக்கிற மாதிரியே ஈரானும் இந்த நேரத்தில் வருத்தப்படுவாங்க, ஈரான் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்ங்கிறாங்க. பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, அதை நம்ம நேற்றே வீடியோவில் சொல்லிட்டோம், அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் எது வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள ரெடின்னுக்கிட்டு அவர்கள் இருப்பதை நாம் இங்கே உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரான் மேலே அவங்க அட்டாக் பண்ணினாங்கன்னா எந்த மாதிரி பகுதிகளை அவங்க அட்டாக் பண்ண முடியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரான் மேல அவங்க தாக்குதல் நடத்துகிற போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முதலாவதாக அவர்களுடைய இலக்கு எங்க இருக்க போகுதுன்னு சொன்னா, ஈரானுடைய அணு மின் நிலையங்கள், அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தான் அவர்களுடைய தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா ஈரானுடைய அணு பவரை இல்லாமலாக்கணும்ன்றது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய விவகாரமாக இருக்கிறது. எனவே ஈரானுடைய அணு மின் நிலையங்கள், அணு உற்பத்தி நிலையங்கள், அணு கண்டுபிடிக்கக்கூடிய இடங்கள், அணு செறிவூட்டக்கூடிய இடங்கள் மேல அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய பெட்ரோலியம் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மேல, ஏன்னா பொருளாதாரம் தங்கி இருக்கிறதுனால அது மேலேயும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் இதிலே இன்னொரு பக்கமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ள அணு சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறது, இஸ்ரேலுக்குள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறது, இஸ்ரேலுக்குள்ள எரிவாயு உற்பத்தி இடங்கள் இருக்கிறது. அவற்றை மீண்டும் ஈரான் குறிவைக்க முடியும். அவன் இப்படி அடிச்சான்னா அதே விஷயம் அங்க இருக்குது, திருப்பி இவங்க அடிக்க கூடும் என்கிற ரெண்டும் இருக்கிறது. அதனால இஸ்ரேல் எப்படி எங்கு யாரை தாக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து அதற்கு பதிலடியாக அதே மாதிரி அதே இடத்துல அப்படியான ஒரு பதிலடியை, அதற்கு மேலான ஒரு பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. மசூத் பெஷக்ஷியன் நினைச்சதை விட போல்டாகத்தான் இருக்கிறாருங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறது. இதுதான் இந்த ஈரானுடைய விவகாரத்தில் புரிஞ்சுக்கிறங்க. உள்ள புகுந்தாங்க, சர்ற மாதிரியா அடிச்சாங்க, F-31 விமானங்கள்ல 20க்கு மேற்பட்ட விமானங்களை காலி பண்ணாங்க, அவர்களுடைய 3 விமான நிலையங்களை காலி பண்ணாங்க, எல்லாத்தையும் சாம்பலாக்கி விட்டு வந்து நிற்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்று. இதே நேரத்தில் காசாவில் இருந்து இன்றைக்கு முகமது லைஃப், அதாவது காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட இயக்கத்தினுடைய ராணுவ தளபதி முகமது லைஃப் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுத்ததற்கு பிறகு சுதந்திரமாக அக்ஸாவுக்கு முன்னால் நின்று உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், விரைவில் அது நடக்கத்தான் போகிறது என்று சொல்லி அறிக்கை விடுத்திருக்கிறார். நாங்கள் எப்போதும் ஈரானோடு நிற்போம், அவர்களுக்கு துணையாக நிற்போம் என்கிற செய்திகளையும் முகமது லைஃபும் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நார்த் காசாவில் இருக்கக்கூடிய அனாதைகள் இல்லம் ஒன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் அமல் இன்ஸ்டிடியூட் ஃபார் என்கிற ஒரு அனாதை இல்லம் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய
வான்வழி தாக்குதல்களால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அதே நேரம் கான் யூனிஸ்ல வீட்டில் இருந்த மக்கள் மேலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசாவில் இன்றைக்கு 3வது தடவையாக ஸ்கூல்ஸ் மேலே அட்டாக் பண்ணி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். தாக்குதலை நடத்திவிட்டு அந்த இடம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தலைமையகமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வளமையில் அவங்க சொல்லக்கூடிய கதைகள் தான். எது எப்படி போனாலும் அவர்களுடைய பதிலடி விரைவில் கொடுக்கப்படும் என்று பாலஸ்தீன சுதந்திர இயக்கமும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம்னா, ஏற்கனவே லெபனானுக்குள்ள நாங்க போக போறோம், தரைவழி தாக்குதல் நடத்த போகிறோம் என்று இஸ்ரேல் சொல்லி இருந்தது. பெக்கா பள்ளத்தாக்கு வாசல் வரைக்கும் வந்தாங்க, இரவோட இரவாக அடிச்சு நேத்து நைட்டு பின்வாங்க வச்சாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன ஆகி இருக்குதுன்னு சொன்னா, மீண்டும் ஹிஸ்புல்லாக்களோடு அவர்கள் மோதலுக்கு சென்ற நேரத்தில், அதிலும் இன்றைக்கு நடந்த யுத்தத்தை பொறுத்தவரை ஃபேஸ் டு ஃபேஸ் வார் நடந்திருக்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் நடந்திருக்கிறது. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான படைப்பிரிவாக இருக்கக்கூடிய ரதுவான் படைப்பிரிவோடு, அந்த ரதுவான் படைப்பிரிவினுடைய காட்சியை தான் நீங்க இதுல பாக்குறீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த அதாவது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, ஹிஸ்புல்லாக்கள் அல்லது பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்கள் முடிய இவங்க எப்படி காட்ட வர்றேன்னா, அந்த பழைய ஸ்டைல்ல ஏதோ ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இப்படி தான் இவங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க போல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெல் ட்ரெயின் குரூப்பாக, ஆர்ம் குரூப்பாக இவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக ரதுவான் படைப்பிரிவை பொறுத்தவரை இவங்க ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய நேரடி பயிற்சி பெற்றவர்கள் என்பதை தாண்டி இவர்களுக்கு ரஷ்யாவும் பயிற்சி அளித்திருக்கிறது என்கிற செய்திகள் பல தடவைகள் வெளியாகி இருக்கிறது. ரதுவான் படைப்பிரிவினுடைய ஒவ்வொரு பட்டாலியனுக்குரிய சோல்ஜர்ஸ் தான் இதில் இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய படைப்பிரிவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் நிற்கக்கூடிய காட்சிகள். இது மிக ரொம்பவே பயிற்சி பெற்ற படைப்பிரிவு. இவர்கள் ஆழ ஊடுருவி தாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரதுவான் படைப்பிரிவோடு தான் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மோதுகிற நேரத்தில் இன்றைக்கு பெரிய அளவிலான பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்களுடைய அடுத்த படைப்பிரிவுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரதுவான் படைப்பிரிவு ஏவுகணை அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ரதுவான் படைப்பிரிவு ராக்கெட் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. இவங்க முழுவதுமாக ஃபேஸ் டு ஃபேஸ், ஒன் டு ஒன் வார் செய்யக்கூடியவங்க தரைப்படையில். அந்த படை தான் களத்துக்கு இறங்கி இருக்கிறது. இறங்கியதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால், அதிகாலை லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒடாய்ஸ் என்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் லெபனானுடைய போராளி குழுக்களுக்கும் இடையிலே நேருக்கு நேர் சண்டை நடைபெற்றது. அந்த சண்டையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய இழப்புகளை சந்தித்து பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதலாவது நேருக்கு நேர் போரிலேயே அவர்கள் பாரிய இழப்புகளை, உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொல்லப்பட்ட லிஸ்ட்ல முதல் நாள் நைட்ல கொல்லப்பட்ட சகாக்கள் தான் இவங்க. அவர்களுடைய முதல் கட்ட புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் மற்ற புகைப்படங்களை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் அந்த முதல் அட்டாக்லேயே ஹிஸ்புல்லாவிடத்தில் அடி வாங்கியவர்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், செத்தவங்களை அதே மாதிரி காயப்பட்டவங்களை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாம் இதில் பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னா, அல் ஜசீராவே வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்டு செத்து போனவங்களை அள்ளிட்டு போறதுக்காகவும் காயப்பட்டவங்களை அள்ளிட்டு போறதுக்காகவும் வந்திருக்குது. ஆம்புலன்ஸே 20 வந்து நிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப எவ்வளவு பெரிய அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இது. முதலாவது நேருக்கு நேர். நம்ம பலமுறை சொன்னோம், ரதுவான் படை அணி என்பது சாதாரணமானதல்ல, ஒரு ரொம்ப ட்ரெயின் பண்ணப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுடைய படைப்பிரிவுக்கே பாடம் நடத்துற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட மோதுறது லேசு இல்லைன்னு சொல்லி பலமுறை சொல்லியிருக்கிறோம். அந்த அது என்னன்னா, நாங்கள் சாகத்தான் போகிறோம்னு துடிக்கிறவங்களை நம்ம நிறுத்த முடியுமா? அதுதான் போய் செத்து கிடக்குதுங்க. இங்கே பாருங்கள், அந்த ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் அவங்க வெளியிடுறாங்க. ஹெலிகாப்டர்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட காலையிலேயே லெபனானில் இருந்து பாரிய தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நேருக்கு நேர் சண்டைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரும் உயிரிழப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த 2 ஹெலிகாப்டர் வந்து இறங்குற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். செத்தவங்களை அள்ளிக்கிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. இந்த காட்சி நிறைய இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. அது அரபியாவினுடைய காட்சி. அதில் நீங்க பாருங்க, தூக்கிட்டு ஓடுறாங்களா, பணமா அந்த பணத்தை சுத்துற பேக்ல சுத்தி அவருடைய பணங்களை அள்ளிக்கிட்டு போகிற காட்சிகள் தான். ஹெலிகாப்டருக்கு அள்ளிக்கிட்டு போறாங்க. செத்து போன அப்புறம் மெதுவா போகலாம்ல, செத்துட்டான் தானே, அதை அவ்வளவு வேகமா தூக்கிக்கிட்டு போறாங்க. ஏன்னா அடுத்து அடி உளுமுன்னு பயத்தில் ஓடக்கூடும். இங்க பாருங்க, எல்லாமே
செத்து போனவங்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு போகிற காட்சிகள் மிக துல்லியமாக பதிவாகி இருக்கிறது. இதை தாண்டா சொன்னாங்க, ஹசன் நஸ்ருல்லாவை அட்டாக் பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக உள்ள வந்துடாதே, உன்னை ரெண்டுல ஒன்று பார்ப்போம், தொலைச்சு போடுவோம் கேட்டாங்களா? இப்போ வாங்கி கட்டக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இதையெல்லாம் கொஞ்சம் இந்த தம்பிமாருக்கு காட்டணும், விக்கி மற்ற குரூப் இருக்குல்ல அவங்களுக்கு காட்டணும். என்னன்னா பார்த்துக்க சொன்ன வேற ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஜால்ரா அடிச்சடிச்சு பழக்கப்பட்டு போயிடுச்சா, இப்ப வாங்குறத சகிக்க முடியாம இருக்கும், கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருந்தாலும் இருப்போம்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கு 3 பாரிய அட்டாக்குகள், இது ஒரு அட்டாக் செய்தியை தான் நான் சொல்றேன், 3 பாரிய அட்டாக்குகள் நடத்தப்பட்டிருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களால். அதுல ஒன்று ஒடைசே நகரத்தில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் லெபனானுடைய எல்லைக்குள்ள வந்தாலும் தரை சண்டையில் பாரிய அளவில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல் ஜசீரா சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா இவங்க பதுங்கி இருந்து தாக்குறதுல லெபனானுடைய போராளி குழுக்கள் 2006லேயே மிக திறமையானவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானுடைய போராளி குழுக்களை பொறுத்தவரையில் பாரிய பீரங்கி அட்டாக்குகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் என்கிற வர்ணனைகளை எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீராவும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹிஸ்புல்லா தொடர்ந்து எதிர்த்து போராடுகிற உச்சகட்ட வல்லமையோடு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய படைகளை தரைக்குள்ள இழுக்க பார்க்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பெகா பள்ளத்தாக்குக்குள்ள இஸ்ரேல் வரணும் என்கிறதான் ஹிஸ்புல்லாவுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா வான்வழி தாக்குதல் நடத்தும் போது அவன் பொதுமக்களுக்கு அடிச்சுட்டு போயிடுறான். அதனால தான் இவங்களுக்கு பெரிய சங்கடமா இருக்குது. தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேலை இழுக்கிறதுக்காகத்தான் நேருக்கு நேர் ஓருக்கு வாங்க, நேருக்கு நேர் சண்டைக்கு வாங்கன்னு ஹிஸ்புல்லா இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதிலும் பெகா பள்ளத்தாக்கு வழியாக இந்த ஒசைடோ வழியாக அவங்க உள்ள வரணும். அப்படி உள்ள வரும்போது இப்படி பிணங்களோட ரிட்டர்ன் போவாங்கிறதுனால தான் உள்ள வர வச்சாங்க. வந்த மாதிரியே அவர்கள் பிணங்களோடு போகிறார்கள். என்ன உச்சகட்ட கெரில்லா தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 2ஆம் கட்ட தாக்குதல் நடத்தப்பட்டதில் 4 இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். வரலாற்றில் இப்படி அடியெல்லாம் இந்த கிட்ட நாட்களில் நடக்கவே இல்லை. திரும்ப வாங்கி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள்கிட்ட. என்னன்னா பொதுமக்களை கொள்ற மாதிரி, பொதுமக்களுக்கு குண்டு போடுற மாதிரி வேலையா சோல்ஜர்ஸோட போய் அட்டாக் பண்றதுங்கிறது நேருக்கு நேர் நின்று பிடிக்கணும். அவன் காலாகாலமாக ஆண்ட பகுதி அது. நீங்க உள்ள வருவீங்கிறதுக்காக வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட பசி பிடிச்சு நிக்கிறாங்க வேட்டைக்கு, அவன்கிட்ட போய் சிக்கி இருக்கிறாங்க. 20 பேர் படுகாயம், இது இஸ்ரேலே சொல்லுகிற லிஸ்ட். 20 பேர் படுகாயம், 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒசைடே நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான மோதலில் ஈடுபட்டதாகவும் அதில் 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற மேலதிக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் 38 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஷொமேரா என்கிற முகாம், இஸ்ரேலுடைய ராணுவ முகாம், அது அந்த ஷொமேரா முகாம் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பாரிய அட்டாக் செய்திருக்கிறாங்க. உள்ளூர் நேரப்படி காலை 7:20 மணிக்கு அவர்களுடைய புர்கான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 600 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி பல பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மிஸ்காவ் ஆம் என்கிற ஒரு குடியேற்றம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய காலாட்படை பிரிவின் மீது இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ராக்கெட் அடிக்கிறாங்க, ஏவுகணை அடிக்கிறாங்க, ரத்வான் படைப்பிரிவை போட்டு கெரில்லா அட்டாக் பண்றாங்க. உள்ள வர்றவங்களுக்கு மெர்காவா டேங்குகள், இன்றைக்கு உள்ளே வந்த அந்த டேங்குகளை எப்படி அட்டாக் பண்ணுவாங்கிறது நேற்று நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கு உள்ளே வர நுழைய முயற்சித்த மெர்காவா டேங்குகளில் 3 டேங்குகளை மொத்தமாக காலி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற. அதே நேரம் ஹெலிகாப்டர்ல போனங்களை அள்ளிக்கிட்டு போறாங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு யமன்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஹூதிகள் குழுவினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எப்பொழுதும் ஈரானோடு நிற்போம், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்காக வேண்டி அமெரிக்காவினுடைய நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் யஹியா சாரி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு இஸ்ரேலுடைய டெல் அவீவுக்கு அருகாமையிலேயே குதுஸ் 5 என்கிற குரூஸ் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். ஏவுகணை தாக்குதல் வெற்றி அடைந்திருக்கிறது. ஹூதிகளுடைய போராட்டம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது என்கிறார் யஹியா சாரி. இன்றைக்கு அடிச்ச மாதிரியே கரெக்டா போய் அட்டாக் பண்ணி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எல்லாம் வாயே திறக்கல, பார்த்துக்கிறங்க அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பேசிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு யமன் நேற்று ஈரான் அடிச்சான்,
இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள யமன் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் குரூஸ் வகையான குதுஸ் 5 என்கிற குரூஸ் வகையான ஏவுகணை தாக்குதல்களை டெல் அவீவுக்குள்ளே அடிச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு யார் அடிக்கிறது என்று இருக்கும்போது இவங்க ஹூதிகள் என்ன செஞ்சாங்கன்னா டெல் அவீவுக்குள்ள 2-3 வாட்டி ஏவுகணை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஓகே அடிச்சிடலாம்னு புரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் நேற்று நூற்றுக்கணக்கான ஏவுகணை அட்டாக்குகளை ஈரான் பண்ணினத்தோட இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் இவங்களுக்கு யமனிகளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் அதான் அடிச்சுட்டாங்கல்ல, நம்ம என்னமோ நினைச்சோம் இவங்கள போங்கடா என்று சொல்லிக்கிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டால் தாறு மாறாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகிறது இஸ்ரேல், என்ன செய்ய போகிறது அமெரிக்கா, மற்ற நாடுகள் என்ன செய்ய போகிறது. எது எப்படி போனாலும் ஈரானுடனான யுத்தம் என்பது சாதாரணமானது கிடையாது. ஈரான் எதற்கும் தயாராகி விட்டது என்பதை அறிவித்து விட்டார்கள். எந்த நேரத்திலும் யாரையும் எதிர்கொள்வோம். உச்சமாக நீங்கள் அத்தனை பேரும் வந்தால் ஜியோனிசத்தினுடைய இஸ்ரேலுடைய இதயத்தையே அட்டாக் பண்ணுவோம். இஸ்ரேலுடைய உள்ளகத்துக்குள்ளேயே புகுந்து தாறுமாறாக அழித்தே முடித்து விடுவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த யுத்தத்தில் வெல்லுவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுக்க வேண்டும். அதற்குரிய ஆயுதங்கள், அதற்குரிய தயாரிப்புகள் அவர்களிடத்தில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரம் அந்த ஆயுதங்களில் பெரும்பாலானவைகள் அவர்களை உற்பத்தி செய்தவைகள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. ஏன்னா இன்னொத்தண்ட ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடிப்போம்னு அவங்க நிக்கல. இன்னும் சொல்ல போனா உக்ரைன் போருக்கு தேவையான பாலிஸ்டிக் ஏவுகணைகளையே ரஷ்யாவுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறவங்களே இவங்க தான். அப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கே ஆயுதம் விற்கிறவங்களுக்கு இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது என்பது சாதாரணமான ஒரு லாஜிக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இன்றைக்கு பிணங்களோட பிணங்களாக மாறி இருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த பல பேருடைய நிலைமை என்பதை பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனையை கைவிட்டு விடாதீர்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பலனளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். வல்ல ரஹ்மான் அந்த மக்களை கைவிட மாட்டான். சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தில் சிறப்பாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். எனவே சுதந்திர போராட்டம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வாங்குகிற அடிகளுக்கு மிக முக்கியமான காரணமே நம்முடைய பிரார்த்தனைகள். அதே நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாம் கேட்கக்கூடிய குனூத்துன் நாசிலா என்பதையும் ஆழமாக நம்புங்கள். எனவே தவறாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீனத்திற்கும் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் அதே போன்று ஈரான் உள்ளிட்ட யமன் உள்ளிட்ட அத்தனை பேருக்காகவும் குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். மேலதிகமாக அவ்வப்போது தேவையான செய்திகள் வருகிற நேரத்தில் உடனுக்குடன் அந்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.